திரு மகேசன் அவர்கள் இளங்கோவை நன்கு நேசித்த ஒரு நல்ல மனிதர். அவர் இன்று முதியோர் இல்லத்தில் உள்ளதால் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அவரின் நினைவில் அவர் தருகின்ற உரையாக அவரின் பாடலை இங்கே எனது நண்பர் இலங்கையிலிருந்து பாட உள்ளார். பலரும் பல இடத்திலிருந்து பல்வேறு வேலைப்பளுக்களுக்கு இடையில் இணைந்துள்ளார்கள். ஒவ்வொருவரும் அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டிய சூழலிலே தியாபரன் அவர்கள் இந்த பாடலை பாடிவிட்டு நீங்கள் உங்கள் அடுத்த பணியை தொடர முடியும். பாடுங்கள். நேர்மை குணத்தோனே என்ற மகேசன் அவர்கள் இளங்கோவின் குணங்களை, இளங்கோவின் செயற்பாடுகளை சிறப்பாக எடுத்துரைத்த அந்த பாடல். பாடுங்கள் தியாபரன். நேர்மை குணத்தோனே நேசமிகு இளங்கோவே, ஊரு குழைத்தவனே உத்தமனே வித்தகனே, வேந்தனார் பெற்றெடுத்த விலையில்லா ரத்தினமே, போந்தனையோ தமிழ் மறந்து புண்ணியனார் அடி சேர, பள்ளி சிறுவருக்கு பாதை வகுத்தமைத்து துள்ளும் தமிழ் நடையில் துலக்கமாய் நீ பேசி சிட்னியில் தமிழை ஒரு தேசிய பாடமாக்க, கட்டுப்பல சுமந்த கடதாசி மறந்தனையோ, பேசும் தமிழ் உனக்கு பிறப்போடு வந்ததென்பாய், வீசும் தென்றலென விளக்கமாய் பேசிடுவாய். நான் ஓய்ந்து போனாலும் நாவோயாதென்றிடுவாய், தானோயா தமிழை என்று தவிக்க விட்டு போனதேனோ, பாடநூலாக்குகின்ற பள்ளிகள் கூட்டமைப்பில் தேட கிடைக்காத திறமையோடு செயலாற்றி வீட்டை மறந்துவிட்டு வினைத்திறனே கண்ணாக நாட்டிய திட்டங்கள் நலிய நீ போனதேனோ, கலாநிதி என்ற கர்வம் சிறிதுமின்றி எல்லோரும் வாழ்கவென்ற இறைபக்தி உணர்வோடு முரண்பட்டு வந்து விட்டால் முன்னின்று நீ பேசி அரண் செய்தாய் ஒற்றுமையை, அதற்கு இங்கு யாருளரோ. கவிகள் பல கட்டி கருத்தரங்கு பல புகுந்து செவிகள் நிறைய எங்கள் சிந்தனையை தூண்டிவிட்டு ஆய்வுகள் பல செய்து ஆசானாய் நீ உயர்ந்த ஓய்வு கொழிவில்லா உழைப்புன்னை மடக்கியதோ, நெடுந்தொலைவில் நீ இருந்து நித்தம் சனி தவறாது, கடும் பனியோ வெயிலோ காரோட்டி கொம்பு பந்து நெடும் பொழுது நீ செய்த நிகரில்லா தமிழ் சேவை, தடுத்த அந்த தற்பரனார் தயவற்று போனதேனோ, நித்தம் நடந்த வழி நெருஞ்சி படருதென்பான், வித்தகனே தத்துவனே வேந்தனார் இளங்கோவே, நாம் மறவோம் உன் பெருமை நமது கல்வி நிலையமாம், கொம்புஸ் தமிழ் கல்வி நிலையமும் மறவாதே. நன்றி தியாபரன். இவர் இலங்கையிலிருந்து இணைந்து கொண்டார். இவர்தான் எனது தந்தையாரின் குழந்தமொழி பாகம் 2, 3 பாடல்களுக்கான இசையமைத்து பாடல்களை பாட வழியமைத்தவர். நன்றி தியாபரன். அடுத்ததாக இங்கே கௌரி நிர்மலேந்தன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். நெடுந்தொலைவில் நீ இருந்து நித்தம் சனி தவறாது, கடும் பனியோ வெயிலோ காரோட்டி கொம்பு வந்து நெடும் பொழுது நீ செய்த நிகரில்லா தமிழ் சேவை, தடுத்த அந்த தற்பரனார் தயவற்று போனதேனோ, நித்தம் நடந்த வழி நெருங்கி படருதென்பர், வித்தகனே தத்துவனே வேந்தனார் இளங்கோவே, நாம் மறவோம் உன் பெருமை நமது கல்வி நிலையமாம், கோம்பஸ் தமிழ் கல்வி நிலையமும் மறவாதே. அந்த மகேசன் அவர்களின் அந்த செய்தியை
கோம்பஸ் தமிழ் கல்வி நிலையத்தின் பொறுப்பாளரான திரு நந்தகுமார் அவர்கள் திருநந்தகுமார் தொடர்ந்து அதை நிறைவேற்றி வருகின்றார். அந்த வகையிலே இளங்கோவின் சகோதரனாக அந்த கோம்பஸ் தமிழ் கல்வி நிலையத்தின் செயற்பாடுகளுக்கும் அமரர் வேந்தனார் இளங்கோ கலாநிதி புலமை பரிசில் பரீட்சை நடத்துகின்றவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு திருமதி கௌரி நிர்மலேந்திரன் அவர்களை அடுத்த உரையாற்றும்படி அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து அருள் அவர்கள் கதைப்பார்கள். இப்பொழுது கௌரி நிர்மலேந்திரன் கதையுங்கள். வணக்கம். ஜோதியாய் நின்று இன்றைய நாளை இளங்கோ வழி நடத்துகிறார் என்று எண்ணி இளஞ்சைக்கும் இளங்கோ குடும்பத்தினருக்கும் நன்றி கூறுகிறேன். வாழ்வியல் சமதட்டுக்களை இளங்கோ பாந்தமாக தாங்கியிருக்கிறார் என்பதற்கு இன்றைய நாள் ஓர் எடுத்துக்காட்டு. சமூக பணியுடன் குடும்பத்தையும் குறைவில்லாது தாங்குவது எல்லோருக்கும் எளிதல்ல. இதில் இளங்கோவின் மனைவி கலாவின் பங்கு அளவிட முடியாதது. அமைதியானவர், ஆனால் பலமானவர். கலகலப்பானவர், ஆனால் இடம் பொருள் ஏவல் நன்கு தெரிந்தவர். ஞானம் நிறைந்தவர், ஆனால் அலட்டி கொள்ளாதவர். தந்தையும் ஆனவர், குடும்ப பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றுபவர். சமீபத்தில் ஒரு திருமணத்தில் கலாவை அவரது விரிந்த குடும்பத்தோடு பார்க்கும்போது அவர் தனது கடமையை விருப்போடும் ஆர்வத்தோடும் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. அத்துடன் இவ்விழா என்று அழைக்கும் அளவிற்கு இளஞ்சை தனது ஆளுமையை பக்குவமாக பதவிசாக நேரத்தை மதிக்கத்தக்கவாறு நடாத்துகிறார். தெளிவான விரிவான விவரங்களை தொகுத்து கொடுத்து தனது நேரத்தை தனது தமையனின் தொண்டுகளுக்கு அர்ப்பணமாக்குகிறார். இளங்கோவிக்கும் எனக்குமான தொடர்பு அம்பி மாஸ்டர் வழிகாட்டலில் தமிழ் பாடசாலையின் கூட்டமைப்பினூடாக தமிழ் பாட நூல்களையும் பயிற்சி நூல்களையும் நியூ சவுத் வேல்ஸ் கல்வி திட்டங்களுக்கு அமைய வெளிக்கொணர்வதில் தொடங்கியது. பின்பு நான் தமிழ் பாடசாலை அதிபராக இருக்கும்போது மேலும் விரிவடைந்தது. எமக்குள் உள்ள பொது காரணி விஞ்ஞான பின்னணியுடன் கூடிய தமிழ் ஆர்வம். இது ஆஸ்திரேலியாவில் எப்படி தமிழை இரண்டாம் மொழியாக வளர்ப்பது அல்லது எப்படி சரியான பாதையில் தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றி சிந்திக்க வைத்தது. எமது சிறார்கள் புலமை வாய்ந்தவர்கள். அவர்கள் வளரும் சூழல் எமது தலைமுறையினரை விட முற்றிலும் வேறுபட்டது. இது போன்றே அவர்களது சிந்தனையும். நான் இங்கு பிரைமரி ஹை ஸ்கூல்ஸ் அந்த இரு சாராருக்கும் படிப்பித்துக் கொண்டிருந்ததால் இங்கு வளரும் பிள்ளைகளின் சூழலையும் சிந்தனைகளையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இலங்கையில் நான் ஆங்கிலம் கற்பித்துக் கொண்டிருந்தேன். எனது அன்னை ஒரு ஆங்கில பேராசிரியராக ஓய்வெடுத்தவர். எனது தந்தை தமிழிலேயே மேற்கல்வி கற்பேன் என சில வருடங்களை வீணாக்கி மற்றவர் பார்வையில் பின்பு வேறு வழியின்றி ஆங்கிலத்தில் கல்வியை முடித்தவர். அவரே எனது தமிழ் ஆர்வத்தை சிறு வயது முதல் தூண்டியவர். இந்த பின்புலம் ஆஸ்திரேலியாவில் உள்ள பிள்ளைகளுடன் அளவலாவி அவர்களை அணுகி தமிழ் கற்பிக்க எனக்கு மிகவும் உதவியது. இதில் எத்தனையோ விடயங்கள் அடங்கும். ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு தலைப்பாகும். எனவே இவற்றில் 4 விடயங்களை எடுத்து இளங்கோவின் 70வது பிறந்த நாளான இன்று சுருக்கமாக மீளக் கொணர்கிறேன். ஜெர்மன் மொழியில் தான் எப்படி புலமை பெற்றார் என்பதை விளக்கி இருமொழி புலமை மொழிக்கல்வியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை இளங்கோ எப்பவும் பறைசாற்றுவார். இந்த இருமொழி பின்னணி ஆஸ்திரேலியாவில் தமிழை 2ஆம் மொழியாக கற்பிப்பதில் எடுக்கும் பங்கை நேரம் போவது தெரியாமல் நாம் கலந்துரையாடுவோம், விவாதிப்போம். இவற்றில் கொடுத்த நேரம் கருதி 4 விடயங்கள் வருமாறு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தமிழ். இதற்கிடைய எல்லாராலும் ஏற்கக்கூடிய சிறந்த விளக்கத்தை
தமிழ் ஆர்வலர் எல்லோரும் இங்கு அறிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இப்படிப்பட்ட பழைய தமிழ், இன்றும் நிலைத்திருக்கும் தமிழ் ஏன் உலக அரங்கில், உலக நடைமுறையில் இல்லை என்ற மாணவர்களின் கேள்விக்கு உரிய பதில் ஆன்மீகத்துடன் சம்பந்தப்பட்டது. சைவமும் தமிழும் பின்னி பிணைந்தது என்பதில் கேள்விகள் பல இருக்காது என நம்புகிறேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று நான் தான் என்கின்ற கணம் பக்தியில் கூட எட்டக்கூடாது என்று காட்டும் சமூகம் நமது சமூகம். எனவே சான்றோர் எல்லோரும் சாராக காலத்தில் மறைந்து போவது சாத்தியமே. ஆனால் சில இடங்களில் எட்டப்பனால் தான் கட்டபொம்மனை நினைவுபடுத்தப்படுகிறான் என்ற வேதனையும் உண்டு. அடுத்தது தமிழும் நாகரிகமும். நாகரிகம் என்பது காலத்துக்கு காலம் மாறுபடுவது. இது நடை உடை பாவனையினுடைய வெளிக்கொணரப்படுவது. தமிழை மதிப்பவர் தற்கால பாங்கில் ஸ்டைலில் உடுக்கக்கூடாது, சிகை அலங்காரம் பண்ணக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடும் கிடையாது என்பது எமது கருத்து. இது இன்று நடைமுறையில் உள்ளதை பற்றி எனக்கு பெருமை, இளங்கோ இல்லையே என்ற கவலைதான். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் இதை வலியுறுத்திய போது பலருக்கு இதை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருந்தது. இதை சிறிய முறையில் விளக்கும் வகையில் அகமும் புறமும் என்ற நாடகத்தை பல ஆண்டுகளுக்கு முன் நான் எழுதி கொடுத்தேன். அடுத்ததாக தமிழ் மொழி உச்சரிப்பு. பலர் தமிழ் மொழியில் த, ஹ, க என்ற உச்சரிப்புகள் உள்ளதை கண்டுகொள்ளவில்லை. தமிழ் எல்லாவித உச்சரிப்புகளையும் கொண்டது என சிறுவர்களுக்கு எடுத்து காட்டும் போது அவர்களின் ஆர்வம் பன்மடங்கு அதிகரிக்கிறது. இருமொழி புலமை இப்படிப்பட்ட வித்தியாசங்களை உணர்ந்து மாணவர்களுக்கு உரிய முறையில் எடுத்து கூறவும் உதவியது. சாதாரண சொற்களே இவற்றுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளன. நான் ஆங்கிலத்தில் இதை ஒரு தெளிவுபடுத்தி ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டுள்ளேன், பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக 4வதாக தொழில்நுட்பம். தேங்காய்பால் சமையலில் இருந்து விமானம் இயக்கும் வரை தமிழர் தொழில்நுட்பம் இருந்தது. மிகவும் மனவருத்தத்துடன் இருந்தது என்று இறந்த காலத்தில் கூற வேண்டியிருக்கிறதே. எமது தலைமுறையினர் நீராவியில் புட்டு இடியப்பம் அவிப்பதை பரம்பரையாக விடாது கடைபிடித்து இன்று இது பல தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் செயல்படுகிறது. விதவிதமான இயந்திரங்கள், கருவிகள். ஆனால் நீராவியில் புகையிரதத்தை இயக்க நாம் மேற்கத்தவரை விட்டுவிட்டோம். ஏன்? இதை நாட்கணக்கில் ஆலோசிக்கலாம், விமர்சிக்கலாம். ஆஸ்திரேலியாவில் இன்றும் எத்தனையோ அன்னையர், எனது மகன் கிராமப்புறத்தில் வேலை பார்க்கிறான், அவன் விடுதலையில் வரும்போது நான் சகல கரைகளையும் உறைய வைத்து கொடுத்து விடுவேன், சோறு மட்டும் அவன் அங்கே செய்து கொள்வான் என்று முகத்தில் பெருமை பொங்க சொல்வதை கேட்கிறோம். அதாவது எமது சாப்பாட்டின் சுவையை தலைமுறையாக இன்று வரை சளைக்காமல் எமது சிறார்களுக்கு ஏற்றி வருகிறோம். இவ்வளவு திறமை வாய்ந்த பெற்றோருக்கு நம் பிள்ளைகளுக்கு தமிழை ஏற்றுவது என்ன கஷ்டமான விஷயமா? அதற்குரிய தேவை புகட்டப்பட வேண்டும் என்பது என் கருத்து. அதாவது தமிழ் ஆர்வத்திற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் உள்ள நேரடி தொடர்பை தெளிவாக இன்றைய சமுதாயத்துக்கு விளக்க வேண்டியுள்ளது. இது தெளிந்தால் இளங்கோவின் தமிழ் பரீட்சைகளில் சகல மாணவர்களும் பங்கு பெற்றி முதலிடம் எடுப்பார்கள். ஆஸ்திரேலியா முழுவதும் என்ன, உலகம் முழுவதும் ஒரே தமிழ் பரீட்சைகள் தான். தமிழ் புலமைகள் சத்தியமாக சாத்தியமே என்று அழைப்பிற்கும் நேரத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆம், திருமதி இளங்கோ அவர்கள், எனது அண்ணி அவர்கள், இளங்கோ அவர்களின் தமிழ் சேவைக்கு எந்த குறுக்கீடும் ஏற்படாது தனது பிள்ளைகளை தான் கவனித்துக் கொண்டு இருந்த காலத்தில் இளங்கோ அவர்கள் 5 நாள் பல்கலைக்கழகம், 1 நாள் முழுமையாக தமிழ் பாடசாலை, அடுத்து 1 நாள் கூட வளங்கொங்கில் உள்ள சிவ விஷ்ணு ஆலயத்தில் பணி என்ற 7 நாளும் பொதுப்பணிக்கு தனது கணவனை விடுத்து
ஒரு பெண் மேற்குலக வாழ்க்கையில் இருப்பது என்பது சாதாரணமானதல்ல. அதை நாம் அறிவோம். அதை உங்களில் பலர் உணர்வீர்கள். அடுத்ததாக இங்கே நான் அழைக்க இருப்பது திருமதி கௌரி முருகானந்தம். இந்த நிகழ்ச்சியை நான் நடத்த விரும்பிய போது எனது தமையனாரின் நினைவு மலர் புத்தகத்தில் இதில் ஆக்கங்கள் எழுதியவர்கள் இன்றும் ஆக்டிவாக தமிழ் பாடசாலைகள் இயங்குகின்றார்களா, அவர்களின் பின்னணி என்ன என்பதை அறிவதற்கு திருநந்தகுமார், திருமதி கௌரி முருகன் அவர்கள் உதவினார்கள். திருநந்தகுமார் இன்று ஒரு குடும்ப நிகழ்வு காரணமாக இன்னும் இணைந்து கொள்ளவில்லை, இணைவதாக கூறினார். ஆகவே கௌரி முருகானந்தம், உங்களிடமிருந்து உரையை எதிர்பார்க்கின்றேன். உரை வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை பேசிய எல்லோருமே இளங்கோ அவர்களை அறிந்தவர்கள், நேரில் சந்தித்தவர்கள், அவருடன் பழகியவர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நான் ஆஸ்திரேலியாவுக்கு 2001 வந்த நான், பிறகு 2003 தான் தமிழ் பாடசாலைகளுடன் இணைந்து கொண்டேன். அப்பொழுதே அவருக்கு சுயினம் காரணமாக அவர் தமிழுடன் ஆன தொடர்புகளை கொஞ்சம் குறைத்திருந்தார். 2004 என்னுடைய அமைச்சால், அதாவது என்னுடைய கணவரின் சகோதரி லண்டனிலிருந்து வந்திருந்தார். வந்தபோது கூறினார், இளன்சையுடன் அங்கு அவர் நெருக்கமான பழக்கம் தமிழ் பாடசாலையில் கூடாக. இளன்சையினுடைய அண்ணா இங்கே சுயினம் காரணமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், அவரை ஒருக்கா பார்க்க வேண்டும் நான் என்று. அப்பொழுது அவரையும் அழைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த போதுதான் நான் அவரை சந்தித்தேன். அப்பொழுது அவருடைய பெருமைகள் எனக்கு அவ்வளவாக தெரியவில்லை. ஆனால் 2003 தமிழ் பாடசாலை இணைந்து அதுக்கு பிறகு நான் இன்று ஒரு உயர்தர பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது HSC ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆசிரியையாக 80 தமிழ் கல்வி நிலையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் அவருடைய முழுமையான ஒரு பங்களிப்பினை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவர் விதைத்ததை நாங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். அவர் எவ்வளவு பெரிய ஒரு சேவையை எமது தமிழ் மாணவர்களுக்கு செய்துவிட்டு போனார் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எங்கள் பாடசாலையில் ஒவ்வொரு வருடமும் பல மாணவர்கள் HSC பரீட்சையை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உயர்தர பரீட்சையின் மார்க்ஸுக்காக 2 யூனிட்டை தமிழ் எடுத்து அதனை பேண்ட் 6 அல்லது பேண்ட் 5 எடுக்கும் போது அவர்களுடைய சுமை, அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ல படிக்கிற சுமையை குறைக்கின்றார்கள். முதல் வருஷமே இந்த தமிழை எடுப்பதனால் பல மாணவர்கள் இலங்கையிலிருந்து அண்மையில் வந்த மாணவர்களுக்கு இந்த HSC பரீட்சை மிக மிக உதவியாக இருக்கின்றது. அவர்களுக்கு தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதனை HSCல அவர்களுக்குரிய புள்ளிகளை எடுப்பது அவர்களுக்கு இலகுவாக இருக்கின்றது. அதற்கு பெரிய அளவில உதவியவர் இளங்கோ அவர்கள். அந்த நன்றியை நாங்கள் என்றுமே மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அதற்கு நன்றி கடனாக, அதாவது என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கு இணைந்த அவருடைய வேந்தனார் இளங்கோ என்று கூறினாலே பிள்ளைகள் உடனடியாக ஞாபகம் வரும் அவருடைய புலமை பரிசு பரீட்சைகள் தான். அந்த முதல் பேசிய ஒரு டீச்சர்ஸ் கூறினார், 10-11-12க்கு அவரை பற்றி அதிகமாக தெரியும், கீழ்வகுப்பு பிள்ளைகளுக்கு அவ்வளவா தெரியாது என்பது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று சொன்னால் அவருடைய புலமை பரிசு பரீட்சை ஆண்டு 3 இருந்து நடைபெறுகின்றது. ஒவ்வொரு வருடமும் அவருடைய புலமை பரிசு நடைபெற்று பிள்ளைகளின் புலமையை நாங்கள் பரிசோதிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து அவர் அதற்குரிய இனிய தமிழ் மாலை என்ற ஒரு நிகழ்வை நடத்தி அதிலே பிள்ளைகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெறுகின்றது. அதில இளங்கோ அவர்களை பற்றின உரைகள் ஆசிரியர்களாலேயோ அல்லது நிர்வாக உறுப்பினர்களாலேயோ வழங்கப்படுகின்றன. அதனால பிள்ளைகளும் அவரை நினைவு வைத்திருக்கிறார்கள். அவரை பற்றிய அறிதல் பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது. அது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்றுதான் ஆசிரியர் என்ற முறையில அதை நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய மிகப்பெரிய கடமை என்று நான் நினைக்கின்றேன். இன்று HSC பரீட்சை எழுதின மாணவர்கள், அதாவது அவரால் கொண்டு வரப்பட்ட மாணவர்கள் HSC பரீட்சையை தமிழை ஒரு பாடமாக எடுத்ததால அவர்களுடைய வேலையிலையும் சரி, அதாவது பல்கலைக்கழகத்தை முடித்து விட்டு அவர்கள் வேலைக்குள்ள உள்ளாடும் போது அவர்களுக்கு அந்த தமிழ் பரீட்சையில கிடைத்த அதாவது தமிழில கிடைத்த புலமை அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்கின்றது. இன்றைக்கு பல வைத்தியர்களே கூறுகிறார்கள் தங்களுக்கு அந்த தமிழ் எவ்வளவு உதவியாக இருக்கின்றது. ஏனென்றால் எமது சமூகத்தைச் சேர்ந்த வயதானவர்களுக்கு, ஆங்கில புலமை இல்லாதவர்களுக்கு ஒரு வைத்தியர் தமிழை கதைக்கும் போது அவர்கள் மிகவும்
மிகவும் ஆரோக்கியமான ஒரு உறவை தங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களோட பிரச்சனைகளை தங்களோட தாய்மொழியில கூறும்போது அந்த பிள்ளைகள் தமிழை ஏற்கனவே படித்திருக்கிறபடியால தங்களுக்கு அந்த அவர்களுடைய பிரச்சனைகளை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று பல மாணவர்கள் இன்றைக்கு இந்த பாடசாலையில் இருந்து விலகி சென்று போன மாணவர்கள் எங்களை காணும் போது அதனை உறுதிப்படுத்துகிறார்கள். அதே நேரம் சட்டத்துறையில இருக்கிற பிள்ளைகள் சட்டத்தில நிறைய எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அவர்கள் வரும்போது தங்களுக்கு அதனை அந்த சட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி சொல்ல வேண்டிய விடயங்களை தமிழில் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது அது தங்களுக்கு இந்த தமிழ் பரீட்சை மிகவும் உதவியதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரி கம்யூனிட்டி ஒர்க்ல இருக்கிறார்கள். சமூகத்துடன் தொடர்புடையவர்களுக்கும் எமது தமிழ் மொழி மிக உதவியாக இருப்பதாக சொல்றார்கள். இப்படியான இந்த பிள்ளைகளுக்கான இந்த எதிர்காலத்துல பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகின்ற அதாவது பிள்ளைகள வேலைக்கு இலகுபடுத்துகிற இந்த வாய்ப்பை இந்த HSC-ல தமிழை கொண்டு வந்த வேந்தனார் இளங்கோவையே சாரும் அவருடன் இணைந்து பல வேலை செய்திருக்கின்றார்கள். அதுகளையும் நாங்கள் அறிவோம். இருந்தாலும் அவர் முன்னெடுத்த முதல் முயற்சி எல்லோராலும் சேர்ந்து செய்யப்பட்டது நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனா அவருடைய இந்த முயற்சிக்கு நாங்கள் நிச்சயமாக தலை வணங்குகின்றோம். தமிழ் பாடசாலைகள் இயங்கும் வரைக்கும் தமிழ் மாணவர்கள் இருக்கும் வரைக்கும் என்றைக்குமே இளங்கோ அவர்களின் பெயரும் புகழும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி. நான் இங்கு பேசிய அனைவரை போல் நான் இளங்கோவை இளமையிலிருந்து தெரிந்தவன் அல்ல. நான் வேந்தனாருடைய ஊராகிய வேலனையை சேர்ந்த நான் எனக்கு 80களிலே கலையரசி அக்காவினுடைய அறிமுகம் இருந்தது. 1993 நான் சிட்னிக்கு குடிபெயர்ந்து வந்த பொழுது இளங்கோவை தமிழ் பாடசாலையிலே சந்திக்கக்கூடியதாக இருந்தது. 93 தான் எனக்கு இளங்கோவை தெரியும். தமிழ் பாடசாலையிலே எனது பிள்ளைகள் 3 படித்தவர்கள். நான் இந்த நேரம் கருதி விடயத்துக்கு நேரடியாக வருகிறேன். சுருக்கமாக சில விடயத்தை சொல்லி போகலாம் என்று நம்புகிறேன். 95 எனது மகள் மூத்த மகள் சாம்பவி அவ படித்து கொண்டிருந்த காலத்திலே அந்த நேரத்திலே எனக்கு தமிழ் பாடசாலைக்கு உடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை. ஒரு நாள் இளங்கோ என்னை கூப்பிட்டு அங்கே மினிஸ்டர்ஸ் அவார்ட் என்று ஒரு விடயம் இருக்கிறது, அதுக்கு சாம்பவியை நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் 13 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. அப்பொழுது நான் சொன்னேன் 13 வயதாக அவருக்கு 13 வயதுக்கு மேலே இல்லை, 13 வயதுக்கு உள்பட்டவர்தான் என்ற. இல்லை, நாங்கள் அவருக்கு நிச்சயமாக அவருக்கு மினிஸ்டர்ஸ் அவார்ட் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை நிரப்பிட்டாங்க அனுப்பலாம் என்று சொல்லி நான் நிரப்பி கொடுத்து அந்த முறை எனது மகளுக்கு மினிஸ்டர்ஸ் அவார்ட் கிடைத்தது. அது முழுக்க இளங்கோவனுடைய அந்த முயற்சி, அவர் எடுத்த முயற்சியால் தான் அது கிடைத்தது. அதை நான் நன்றியுடன் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் திருமதி புருஷோத்தமன் குறிப்பிட்டது போல, புவனேஸ்வரி புருஷோத்தமன் குறிப்பிட்டது போல, அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர் என்பதற்காக இதை கூறுகிறேன். எனது மகள் ஒரு நாள் வந்து சொன்னால், நாங்கள் மாணவர் மன்றம் வந்து தொடங்க போகிறோம் என்று, ஸ்டூடெண்ட் ரிப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் தொடங்க போகிறோம் என்று. என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, நாங்கள் போய் இளங்கோ அவங்களோட கதைச்ச போது அவர் எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்து, நீங்கள் அதை நல்ல முயற்சி, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் வந்து கேளுங்க, நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அப்படி அவருக்கு நல்ல ஆதரவு கொடுத்து உற்சாகம் கொடுத்து அந்த பிள்ளைகளை அவர் ஊக்குவிக்கிறவர் என்பதற்காக நான் இதை கூறுகிறேன். நான் எனது அனுபவத்தை தான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் எல்லா விதமான திறமைகளையும் பற்றி எல்லோரும் பேசிவிட்டார்கள், அதை பற்றி குறிப்பிட தேவையில்லை. மற்றும் HSC-யிலே தமிழ் ஒரு பாடமாக வந்தது என்பது, அதை சொல்லாமல் இளங்கோவை பற்றி பேச முடியாது. அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் இளங்கோ.
அந்த காலப்பகுதியிலே திரு சுந்தரேசன், திரு விஜயரத்னம், அவர்கள் எல்லாரும் அரசியல் செல்வாக்கு இருந்தவர். அப்ப அதில் அவர்களையும் பாதித்து, அதே நேரத்திலே எங்கள் பெற்றோர்களுக்கு தமிழ் ஏன் தேவை, அது எங்கள் பிள்ளைகளுக்கு அது நன்மை பயக்கும் என்பதற்காக சில அறிவுரைகளோ கேம்பெயின் மாதிரி ஒன்று செய்ய வேண்டியிருந்தது. அதற்கு திரு கந்தராசா அவர்கள் தமிழ் முழக்கத்தில் இருந்த பொழுது அவர் ஒரு கலந்துரையாடலை செய்திருந்தார். அதிலே இவர் இளங்கோ கல்வி பகுதியில் இருந்தபடியால் கல்வி பகுதியில் இருந்த இளங்கோவையும் ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவரான கணபதி பிள்ளையை, தமிழ் பாடசாலை ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவரான கணபதி பிள்ளையையும் பெற்றோர்கள் சார்பிலே என்னையும் கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அதன் பிறகு எல்லோரிடமும் நாங்கள் இதை பற்றி பேசி அது கடைசியில் அது நிறைவேறக்கூடியதாக இருந்தது. இதை பற்றி பேசும் பொழுது ஒரு கேள்வி இருந்தது, தமிழை ஹெச்சிசிக்கு செய்வதால் என்ன பயன், இந்த தமிழை படித்து என்ன வரப்போகுது என்று. அதுக்கு சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள் அதனுடைய பலாபலனை. நான் நேரடியாக கண்ட ஒரு பலாபலன், தமிழ் படித்த பிள்ளைகள் இந்த சட்ட பகுதியில் லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கிறார்கள், மற்றது வைத்தியர்கள், உளநல நிபுணர்கள், சைக்காலஜிஸ்ட், அப்படியான ஆட்களுக்கு தமிழில் நல்ல ஹெச்எஸ்சியில் தமிழ் செய்த பிள்ளைகள் அவர்கள் வைத்தியம் பார்க்கும் பொழுது நோயாளிகளுக்கு தமிழில் பேசும் பொழுது வலு சுலபமாக இருக்கிறது. நோயாளிகளையும் அவர் கவனம் செலுத்தி நல்லாக விளங்கிக் கொள்கிறார்கள். தற்செயலாக ஏதும் தேவை வேண்டாலும் என்று இன்டர்பிரிட்டர்ஸை பாதிக்கிறது. அதே நேரத்தில் இங்கு போருக்கு பிறகு இங்கு கப்பலில் வந்த பல பேருக்கு தமிழ் தெரியாத காலத்தில் ஹெச்எஸ்சி படித்த மாணவர்கள் பலர் அங்கு இன்டர்பிரிட்டர்ஸாக வேலை செய்திருக்கணும், பிரவேற்பாளர்களாக. அவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. என்னடா, நல்ல சம்பளம் எடுத்து அந்த காசுல திரும்ப அவர்கள் படிக்கிறதுக்கு நல்ல உதவியா இருந்தது. மற்றும் இப்ப இளங்கோவை மீண்டும் எல்லோரும் திரும்ப அவருடைய அந்த ஆர்வம், கடமை, அர்ப்பணிப்பு, இதுகள் எல்லாத்திலும் முக்கியமானது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். 1.5 மணிச்சாலம் எடுக்கும் அவர் வீட்டில இருந்து தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்து பிறகு திரும்பி 1.5 மணிச்சாலம் ஒரு நாள் முழுக்க ஹோம்பிச்சில் தான் நிற்பார். அப்போ அந்த விதத்தில் அவர் தன்னை நன்றாக ஈடுபடுத்தி தமிழ் பள்ளிக்கூடத்தை வளர்க்கிறதுக்கு நல்ல உதவி செய்தவர். மற்றும்படி ஏதாவது தேவையான போது தமிழில் டைப் பண்ண வேணும் என்றாலும் உடனே வீட்டை வருவார். பிள்ளைகளுக்கு தமிழ் டைப்பிங் தெரியும், அப்போ அதை பாவிச்சு உடனுடனே செய்து விஷயத்தை முடிக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஆர்வமாக பல விஷயங்கள் செய்தவர். நான் 2003 தமிழ் பள்ளிக்கூடத்தின் தலைவராக இருந்த பொழுது எனக்கு பல விதமான ஆலோசனைகளில் உதவி செய்தவர். என்ன பிரச்சனை என்றாலும் இளங்கோவுடன் தான் நான் பேசுவேன். கூட்டங்களிலே அவர் வந்து சில விடயங்களை நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றமே என்று அக்கா சொன்ன மாதிரி அவர் அதை அடித்து நேர்மையாக அவர் பேசுவார். அந்த பிழையான வழியிலே யார் போனாலும் சரி, அதை அப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் செய்ய வேணும் என்று நேர்மையான வழியிலே அவர் அதை முகம் பார்க்காமல் நேர்மைக்காக பேசுவார். அவருக்கு முக்கிய உதவியா இருந்தது அவருடைய குரல், கணீர் என்ற குரல், உரத்து பேசுவார். இளங்கோ மெதுவாக பேசுறது நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை. மற்றும்படி அவருடைய சேவையை எல்லோரும் எல்லா விதமாகவும் பாராட்டுகிறார்கள். அவர் கடைசி காலத்திலே அவர் சுகமில்லாமல் இருந்த பொழுது நான் அவருக்கு என்ன செய்யலாம், நான் அடிக்கடி ஆஃபீஸில் இருந்து கதைப்பேன் ஃபோனில்.
ஒரு முறை என்ன செய்யலாம் என்று யோசிச்சு பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. ஒருவர் அவருக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை அவர் உயிருடன் இருக்கிற போதே செய்வது நல்லது என்று சொல்லி அவரிடம் கேட்டேன், இன்பத்தமிழ் ஒலியிலே ஒரு உரையாடல் வைப்போமா, நீங்கள் வருவீங்களா, உங்களால் முடியுமா என்று. அதுக்கு அவர் சொன்னார், ஐயோ பெரிய எனக்கு அதுதானே விருப்பம், எனக்கு விருப்பமானதை செய்கிறீங்களே, நன்றி என்று சொன்னார். அப்ப அந்த விதத்திலே அவருக்கு ஒரு உரையாடல் ஒன்றை ஒழுங்கு செய்து ஒரு சிறு உரையாடல் ஒன்று நடந்தது. அது அவருக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. மற்றும் எல்லோரும் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை கதைத்தார்கள். அவருடைய குடும்பத்திலே மனைவி, மக்கள் எல்லோருக்குமே அதில் பங்கிருக்கு. அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். நான் ஆரம்பத்தில் எல்லோருக்கும் வணக்கம் சொல்வதை மன்னிக்க வேண்டும். வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இளஞ்செய். இந்த மெய்நிகர் தளத்திலே உலகளாவிய ரீதியிலே எல்லோரோடும் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் 80 ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்த சபாநாதன் ஆஸ்திரேலியாவிலிருந்து பார்க்கிறேன். அவ்வாறே 10 வீடு தள்ளி இருக்கும் நண்பன் ராஜமனோகரனை இந்த பெருந்தொற்று காலத்தில் நேரே பார்க்க முடியாமல் பார்க்கிறேன். இந்த நேரே விடயத்துக்கு வருகிறேன். இளங்கோவை ஓரிரு தடவைகள் சந்தித்திருக்கிறேன். அவ்வளவு நெருக்கமாக எனக்கு பழக்கம் கிடையாது. நான் யாழ் நகரில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் இளங்கோவின் எழுத்துக்களை நான் மிகவும் ரசித்திருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் அறிவியல் சார்ந்த புதிய சொற்களை அல்லது ஒரு மெருகூட்டப்பட்ட சொற்களை இளங்கோ அதை பாவித்திருக்கிறார். இந்த லோகோமோட்டிவ், அந்த இழுபொறி, உந்து பொறி போன்ற சொற்களை பாவித்து தனது கட்டுரைகளில் எழுதுவார். அறிவொளி, மற்றது நுட்பம், மற்றது தமிழ் இளைஞன் போன்ற பத்திரிகைகள் அல்லது சிற்றிதழ்கள் வந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மிகவும் அற்புதமாக எழுதுவார். இங்கு ராஜமனோகரன் அவர்கள் கூட அந்த துறையிலே அப்படியான சொற்களை, அது அந்த காலகட்டத்தில் புதிதாக இருந்தாலும் அது ஒரு சகாப்தம். கட்டுப்பத்தை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரகாசித்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் இன்றும் உலகெங்கும் பரவி இருந்தாலும் அதை எடுத்து செல்கிறார்கள். அந்த வகையிலே இளங்கோ ஐரோப்பாவிலும் இலங்கையிலும் ஐரோப்பாவிலும் அதன் பின்னர் தென் துருவத்தை அண்மித்தும் தமிழை எடுத்து சென்றிருக்கிறார். அது ஒரு அதிசயமான சங்கதி இல்லை. பண்ண பாலத்துக்கு மற்ற பக்கத்திலே அவர் பிறந்தவர். அது இயல்பாகவே மரபணுக்களில் உள்ள சங்கதி. அவர் விட்டு சென்றது, உண்மையில் விட்டு சென்றது, விதைத்து சென்றவற்றை வைத்துத்தான் ஒரு மனிதனை நாங்கள் கணிக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே, டிசம்பர் 19ஆம் தேதி இன்றைய நாளிலே அவருடைய அந்த ஆற்றல்களை, அவருடைய செழுமையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போற்றுகிறோம். போற்றுவது மட்டுமல்ல, அந்த விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர வேண்டும் என்று கூறி எல்லோரையும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் முருக பூபதியும் வந்திருக்கிறார். நன்றி இளஞ்சேயும் அந்த வேந்தனார் அந்த மரபிலே அந்த பண்புகள் அனைத்தும் இளஞ்சையிடம் இருக்கிறது. இளஞ்சை அந்த அஞ்சல் ஓட்டத்தில் அந்த தடியை எடுத்திருக்கிறார். அவர் ஓடி முடித்து அல்லது ஓடி நின்று அடுத்தவர்களிடம் அதை கையளிக்க எத்தனையோ விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது அவர் தன்னை விளம்பரப்படுத்துவதில்லை. நாங்கள் இங்கே நேரே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தொடரும். ஒரு நாளும் தமிழ் இனி சாகாது என்பதை
இளங்கோ இளஞ்சை அதன் பின் பரம்பரைகள் எடுத்து செல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு குலசபாநாதன். இங்கு இருவர் கையேற்றியுள்ளார்கள். அதற்கு முன்பு திரு முருகபூபதி அவர்கள் இன்று ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற பின் வந்துள்ளார். அங்கு அவர்களின் நேரம் 10 மணி. அன்போடு திரு முருகபூபதி அவர்கள், நீங்கள் கதைக்கக்கூடியதாக இருந்தால் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு கதையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் உங்கள் அனைவரிடமும் முக்கியமாக வேந்தனார் இளஞ்சை அவர்களிடம் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 150 கிலோமீட்டருக்கு தொலைவிலே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இன்று மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவாவுடைய நினைவரங்கை இன்று நாங்கள் மெல்பர்னிலே ஒரு மண்டபத்திலே நடத்தினோம். இந்த வருடம் தொடக்கத்திலே இந்த கோவிட் பெருந்தொற்றினால் அவர் மறைந்தார். அவருக்கு ஒரு நினைவேந்தல் நிகழ்வை ஒரு மண்டபத்திலே இன்றைக்கு நடத்திவிட்டு சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவிலே பயணித்துவிட்டு வேகமாக ஓடி வந்து இந்த கணனியின் முன்னால் அமர்ந்து இணைத்து கொள்ள முடியாமல் ஒரு 15 நிமிடம் போராடி கொண்டிருந்தேன். ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியில் என்னால் பேச முடியாமல் போய்விடுமோ என்று யோசித்து விட்டு என் மனதை நான் தேற்றிக்கொண்டேன். எவ்வாறு என்றால், இளங்கோ அவர்களை பற்றி, வேந்தனார் இளங்கோவை பற்றி ஒரு நல்ல ஒரு பதிவை நான் எழுத்து மூலமாக எழுத வேண்டும். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், சண்முகம் சிவலிங்கம் அவர்களுடைய பிறந்த தினம் 19ஆம் தேதி இன்று. அதுபோன்று இளங்கோவை பற்றி ஒரு பதிவு எழுத வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துடன் கணனியை விட்டு எழுந்து செல்லும் பொழுது அருமை தம்பி திருக்குமாரன் கவிஞர் அம்பியுடைய புதல்வன் என்னை தொடர்பு கொண்டு இந்த இணைப்பை உடனடியாக எனக்கு ஏற்பாடு செய்திருந்தார். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு, அருமை தம்பி அம்பி திருக்குமாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இளங்கோ அவர்களை நான் சந்தித்தது சிட்னியில், நான் இருப்பது மெல்பர்னில். ஆனால் அவருடைய அருமை தந்தையார் புகழ்பெற்ற மூத்த படைப்பாளுமை வேந்தனார் அவர்களை என்னுடைய சிறு வயதிலே, அதாவது 63ஆம் ஆண்டு காலகட்டத்திலே நான் 6ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை பெற்று நான் நீர்கொழும்பை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் ஸ்டான்லி கல்லூரியிலே படிக்கின்ற காலத்திலே ஒரு கலைமகள் விழாவிலே அவர் வந்து உரையாற்றும் பொழுது நான் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன். அவருடைய சில பாடநூல்கள் அக்கால பகுதியிலே அவருடைய பெயரிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். பின்னாளிலே நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பின்னர் தான் இளங்கோ அவர்கள், கலையரசு சின்னையா அவர்கள் எல்லாம் அவருடைய புதல்விகள் என்று எனக்கு அறிய கிடைத்தது. 2001ஆம் ஆண்டு, இது நான் அவரை பற்றிய என்னுடைய நினைவுகளைத்தான் இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். 2001ஆம் ஆண்டு முதல் தடவையாக நாங்கள் மெல்பர்னிலே தமிழ் எழுத்தாளர் விழாவை நாங்கள் ஒருங்கிணைத்த பொழுது அவருடைய கட்டுரையும் வாசிக்கப்பட்டது. சிட்னியிலிருந்து 42 பேர் அளவில் வந்தார்கள். பேராசிரியர் பூலோசிங்கம், கவிஞர் அம்பி, பாஸ்கரன், கவிஞர் பாஸ்கரன் உட்பட பலர், கருணாகரன் எல்லாம் வந்து சென்றார்கள். தவிர்க்க முடியாத காரணங்களினால் இளங்கோ அவர்களுக்கு மெல்பர்ன் வர முடியாமல், அப்படி இருந்தும் அவர் ஒரு அருமையான ஒரு கட்டுரையை எழுதி அனுப்பியிருந்தார். இப்பொழுதும் எங்களிடம் அது தட்டச்சிலே இருக்கிறதாக நினைக்கின்றேன். அதனை நண்பர் நடராஜா கருணாகரன் அவர்கள் அவர் சார்பிலே சமர்ப்பித்தார். இளங்கோ அவர்களுடைய ஒரு பெருந்தன்மையை நான் அங்கே அவதானித்தேன். என்னவென்றால், தன்னால் தவிர்க்க முடியாமல் மெல்பர்னுக்கு வர முடியாமல் போய்விட்டது. இருந்த போதிலும் என்னுடன் தொடர்பு கொண்டு 2வது எழுத்தாளர் விழாவை 2002ஆம் ஆண்டு தான் முன்னின்று சிட்னியிலே நடத்துகின்றேன் என்று சொல்லி ஒரு முழு நாள் கருத்தரங்கை சிட்னியிலே நடத்தினார். அதிலே காற்றோடு பேசிவிட்டு செல்லாமல் அந்த நிகழ்விலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற கட்டுரைகளை தொகுத்து ஒரு சிறிய மலராகவும் அவர் வெளியிட்டு வைத்தார். அது ஒரு பெருமதியான, சிறிய மலராக இருந்தாலும் மிகவும் பெருமதியான மலர் இளங்கோ அவர்கள் செய்தது, அந்த தொகுத்தல். அது பின்னாளிலே எங்களுடைய விக்டோரியா மாநிலத்திலே பிசிஇ பரீட்சை தமிழை ஒரு பாடமாக இருக்கின்ற மாணவர்களுக்கு உசாத்துணையாக அதிலே சில தகவல்கள் இருந்தன. அந்த மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த வகையில் இளங்கோ அவர்கள் ஆக்கபூர்வமாக இனி வரவிருக்கின்ற தலைமுறையை நோக்கி இயங்க வேண்டும் என்பதற்காக அவர் சிட்னியிலே பல பணிகளை முன்னெடுத்தவர். இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலே
பல பிள்ளைகள் தமிழை ஒரு பாடமாக கற்று தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்று சிறந்த பேச்சாளர்களாக விவாத அரங்குகளே பங்கு பெற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக, அது மட்டுமன்றி படைப்பாளுமை மிக்கவர்களாக, தரமான வாசகர்களாக உருவாகி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுகள் பல இருக்கின்றன. ஆனால் அதனை கண்டு களிப்பதற்கும் பெருமைப்படுவதற்கும் இளங்கோ அவர்கள் எம் மத்தியில் இல்லை என்பது மிகுந்த மனக்கவலைக்குரிய விடயம். அவர் அன்று போட்ட அத்திவாரம், பொதுவாக அத்திவாரங்கள் கண்களுக்கு தெரிவதில்லை. அத்திவாரங்களுக்கு மேலே எழும்புகின்ற கட்டிடங்களும் அங்கே ஜொலிக்கின்ற மின் குமிழ்களும் தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் அத்திவாரங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. அந்த அத்திவாரம் அவர் அன்று இட்ட அத்திவாரம் இன்று ஆஸ்திரேலியாவில் பல மாநிலங்களில் தமிழை ஒரு பாடமாக கற்று பல மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் பொழுது மேலதிக புள்ளிகளை அவர் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய தினம் மல்லிகை ஜீவா நினைவரங்கிலே என்னுடைய 3 நூல்கள் வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டன. அதிலே பாட்டி சொன்ன கதைகள் என்ற சிறுவர் இலக்கிய நூலை இந்த ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒரு பிள்ளை குழந்தை, ஒரு மாணவன், 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், அவர்தான் அந்த வாசிப்பு அனுபவத்தை இன்றைக்கு பேசினார். அவருடைய கட்டுரை யாழ்ப்பாணம் ஈழ நாட்டிலே சில வாரங்களுக்கு முன்னர் வெளிவந்தது. அண்மையில் சிட்னியில் இருந்து செல்வி அம்பிகா என்ற மாணவி கனடாவில் வசிக்கின்ற ஆனாம் எழுத்தாளர் முத்துலிங்கம், பிரசித்தி பெற்ற முத்துலிங்கம் அவருடைய ஒரு சிறுகதையை எடுத்து எங்களுடைய மெல்பர்ன் வாசிப்பு அனுபவ பகுதிகளை, கேசி மன்றத்துடைய வாசிப்பு அனுபவ பகுதிகளை உரையாற்றினார். அதை நெறிப்படுத்தி கொடுத்தார் நண்பர் திருநந்தகுமார் அவர்கள். இதற்கெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னர், சுமார் 20-25 வருடங்களுக்கு முன்னர் சிட்னியிலே ஒரு உறுதியான அத்திவாரத்தை போட்டவர்களில் எங்களுடைய மனதிலே நிலைத்திருப்பவர்களில் ஒருவர் எங்களுடைய வேந்தனார் இளங்கோ அவர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவரை நினைத்து மீண்டும் அவர் குறித்த மனப்பதிவுகளை இங்கே எனக்கு முன்னர் பேசிய குலசபாநாதன் அவர்கள் மிக அருமையாக விடயங்களை சொன்னார். இறுதி நேரத்தில் வந்து இணைந்தமையினால் ஏற்கனவே பேசியுடைய பேச்சுகளை என்னால் கேட்க முடியாமல் போய்விட்டது. நீங்கள் இதனை பதிவு செய்வீர்களானால் எனக்கு அந்த இணைப்பை அனுப்பி உதவுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டு, மற்றது அவர் வேந்தனாருடைய புதல்வி கலையரசி சின்னையா அவர்கள் எமக்கு ஒரு ஆதரவாக, ஒரு தார்மீக ஆதரவை வழங்கியவர். எங்களுடைய இலக்கிய அரங்குகளில் எல்லாம் அவர் வந்து பேசியிருக்கிறார். மெல்பர்னிலே வேந்தனாருடைய புத்தகம் வெளியிட வைத்த பொழுது, அந்த 20 வெளியிட்ட பொழுதும் நான் அதில் உரையாற்றி இருக்கின்றேன். எனவே அந்த தொடர்பை எமக்கு ஏற்படுத்திவிட்டு சென்ற இளங்கோ அவர்கள் என்றும் எம்மத்தியில் நினைவுகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு, வாய்ப்புக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி திரு முருகபூதி அவர்களே. நீண்ட பயணம் செய்தும் 4 மணத்தியாளர் நிகழ்வுகளின் பின் நீங்கள் இணைந்து அந்த ஒரு மன நிகழ்வோடு நான் கதைக்கவில்லையே என்ற அந்த குற்ற உணர்வோடு நீங்கள் அதை கூறியது உங்கள் அந்த இலக்கியத்துக்கும் தமிழுக்கும் நீங்கள் கொடுக்கின்ற மரியாதையை காட்டுகின்றது. மிக்க நன்றி உங்களுக்கு.